தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நாம் அனைவரும் எழுந்திருப்போம். அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாட்களில் நாம் அன்னையை தேடி வரும்போதெல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் அவரிடம் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய எல்லா கஷ்ட துன்பங்களிலும் நோய் நொடிகளிலும் துன்பத்துயர சமயங்களிலும் ஒரு ஆறுதலாகவும் அருள் வரங்களை பெற்று தருபவளாகவும் இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கின்றார். எவ்வளவோ மக்கள் விதவிதமான தேவைகளோடு அன்னையின் சந்நிதியில் நின்று பக்தியோடு ஜெபிப்பவர்களுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் அன்னை பெற்றுத்தரும் அன்னையாக இருக்கின்றாள். அவரை நாடி வந்தோர் யாரும் புறக்கணிக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆகவே அன்னையின் மீது இன்னும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அன்னையை தேடி வந்து அவளிடம் நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் கொடுப்பாள். நம் பக்கத்திலே இருந்து நம்மை வழிநடத்துவாள். இதோ நான் உன் தாய், உன்னை நான் புறக்கணிப்பேனா என்று சொன்ன அந்த அன்னை நம்மோடு இருக்கின்றாள். நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிவாள், நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருமணி ஆராதனையில் பங்கு கொண்டு ஆண்டவர் இயேசுவை சந்திக்கவும் அவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளவும் அவரை மற்றவர்களுக்கு அளிக்கவும் வேண்டிய வருவதற்காக வேண்டுவோம். ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பார்ந்தவர்களே, வானதூதர்கள் விண்ணகத்திலே கடவுளுக்கு முன்பாக ஒன்று கூடி அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை ஆராதிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் வானதூதர்கள் செய்கிற அந்த அற்புதமான செயலை செய்து கொண்டே இருக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆம் பிரியமானவர்களே, எனவே வானதூதர்களுடைய இந்த செயலை, இந்த அற்புதமான செயலை நம்முடைய சகோதரோடு கூட சேர்ந்து எல்லோரும் முழக்கமிட்டு சப்தமிட்டு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை
கண்மலைமே நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலைமே நிறுத்துவார். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நாளிலே இந்த அற்புதமான இடத்தை நாடி தேடி வந்து உம்மை சந்திக்க வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த நேரத்திலே உமக்கு முன்பாக ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. தங்களது கண்ணீருக்கு மத்தியில், தங்களது வேதனைகளுக்கு மத்தியில், தங்களது ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது, எங்களுக்கு ஏராளமான ஏக்கங்கள் இருக்கிறது, எங்களது குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட வாழ்வு வேண்டும் என்கிற ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மத்தியில் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு தேற்றுவது போல் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். கரங்கள் உயர்த்தி எல்லோரும் ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. நற்கருணை ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, இதோ எங்களது தந்தை சொன்னது போல மரியாள் உம்மை தன்னுடைய கருவிலே சுமந்த அற்புதமான காலத்திலே இருக்கிறோம். உம்முடைய பிறப்பிற்காக அன்னை மரியாள் எப்படி காத்திருந்தாரோ அதே போல நாங்களும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய உடலை, உம்முடைய இரத்தத்தை முதலாக சுமந்த அற்புதமான பேலை எங்களது அன்னை மரியாள் ஆண்டவரே, அன்னை மரியாள் ஆண்டவரே. இதோ அந்த அன்னை மரியாளுடைய அன்பு துணையை நம்பி, அந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நம்பி இங்கே கூடியிருக்கிற எல்லா சகோதரர்களையும், எல்லா சகோதரர்களையும், எல்லா குழந்தைகளையும் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த மக்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். மாவோடு அணைப்பாரே இயேசுவே, மனக்கவலை தீர்ப்பாரே, எங்கள் கவலையெல்லாம் மாவோடு அணைப்பாரே இயேசுவே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தேற்றுவது போல் இயேசுவே, தேற்றுவார். ஆமையா, ஒரு தேற்றுவது போல் தேற்றுவார். கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோமா? ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை. நற்கருணை ஆண்டவரே, ஆராதனை நற்கருணை ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, நீர் அந்த தாயினுடைய வயிற்றிலே இருந்த பொழுது
எலிசபெத் எவ்வளவு மகிழ்ச்சியால் மகிழ்ந்திருப்பார். ஆண்டவரே, எலிசபெத் போற்றி புகழ்ந்தார். அந்த நேரத்திலே அவருடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தை திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளினார். ஆண்டவரே, ஆம், இயேசு என்னை தேடி வந்திருக்கிறார், என்னை பாட வந்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து துள்ளினார். இதோ இந்த மக்கள் தன்னை பார்க்க வந்திருக்கிற இந்த இயேசுவை குறித்து, இந்த நற்கருணை ஆண்டவரை குறித்து மகிழ்கிறார்கள். ஐயா, எங்களது துன்பம், எங்களது துயரம் சந்தோஷமாக மாறும் என்று எண்ணி இவர்கள் மகிழ்ச்சியில் பாடுகிறார்கள். ஐயா, ஆம் ஆண்டவரே, எங்கள் நற்கருணை ஆண்டவரே, இதோ இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய துயரங்களையும் துக்கங்களையும் இப்பொழுது நீர் மகிழ்ச்சியால் மாற்றவிருக்கிறீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். ஆம் தெய்வமே, அன்று எலிசபெத் அம்மாவுக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி, திருமுழுக்கு யோவானுக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி, இதோ இந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துவார், கல்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கல்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். கரங்கள் உயர்த்தி எல்லோரும் ஆராதனை சத்தமாக பாடுவோம். ஆராதனை, குரல் எழுப்புவோமா? ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அதன்பின் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன். அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கின் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதியிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தியானத்திலே இன்றைய நாளிலே மைய சிந்தனையாக நாம் எடுத்திருப்பது இயேசு சொன்ன அந்த வார்த்தை, அழாதீர். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வார்த்தை அழாதீர். பல நேரங்களிலே நாம் அழுது இருப்போம்.
சிலர் ஒப்பாரிட்டு ஓலமிட்டு அழுதிருப்போம். சிலர் கதவை தாளிட்டு உள்ளிருந்து கதறி அழுதிருப்போம். திருப்பாடல் ஆசிரியர் சொன்னது போல அழுது அழுது இரவு முழுவதுமாக அழுது அழுது படுக்கையே கண்ணீரால் நனைந்திருந்தது என்பதைப் போல நாமும் அழுதிருப்போம். அந்த சூழ்நிலையை நாம் நினைத்து பார்ப்போம். சமீபத்தில் கதறி அழுத நாள் எது? அழுது அழுது சோர்ந்திருந்த அந்த நொடி எழுது. யோசிச்சு பார்க்கலாமா? சில நேரங்களில் அது நெருக்கமானவருடைய இறப்பு ஆக இருக்கலாம். சில நேரங்களிலே ஏமாற்றப்பட்டோமே என்ற விரக்தியாக இருக்கலாம். பொருளாதாரத்திலே சிக்கலுட்டு மீள முடியவில்லையே ஆண்டவரே என்று கதறி அந்த தருணமாக இருக்கலாம். அல்லது எத்தனை எத்தனை முயற்சி செய்தாலும் தோல்வியே மிச்சம் என்ற எண்ணத்திலே நாம் அழுது இருக்கலாம். பல காரணங்களுக்காக நாம் அழுது இருக்கலாம். அப்படி அழுத தருணம் எது? அப்படி அழுத நாள் நமக்கு ஞாபகம் இருக்கிறதா? எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் அழுதிருப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க, அழாதீர். சொல்லாமா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அழாதீர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அழாதீர். சொன்னீங்களா? எல்லாரும் சொன்ன மாதிரி தெரியலையே. இன்னொருக்கா கூட சொல்லாமே அவங்களுக்கு பார்த்து, அழாதீர். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அழாதீர், ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நான் குருவாக மாறிய அந்த ஒரு முதல் வருடம் பல அடக்க திருப்பலிகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு. என பெரிய ஊர். ஒரு அடக்க நிகழ்வு மிகுந்த வேதனையை தந்தது. அது அந்த குடும்பம் பல ஆண்டுகளுக்கு அதிகமாக ஜெபித்து ஒரு மகன் அவர்களுக்கு பிறக்கிறார். அந்த மகனுக்கு இப்பொழுது வயது 8 இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த மகன் இறந்து போன அந்த நொடி திருப்பலி நிறைவேற்றுவதற்காகவும் அந்த சடலத்தை ஆலயத்திற்கு எடுத்து வர வேண்டும் என்று எங்களது பங்கு தந்தை சொன்னார். எனவே நான் சென்றேன். அந்த தருணம் எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். பல நாட்களாக மன்றாடி ஜெபித்து பெற்ற இந்த குழந்தை 7-8 வயதிலே நோய்வாய்ப்பட்டு இறந்து அப்படி வைக்கப்பட்ட நேரத்திலே அந்த தாய் கதறி அந்த காட்சி எத்தனையோ ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என் அங்கியை பற்றி கொண்டு, ஃபாதர் எடுத்துட்டு போயிடாதுங்க ஃபாதர், என் பையனை விட்டுட்டே போயிருங்க ஃபாதர், அப்படி அழுகக்கூடிய அந்த காட்சி என்பது அது பசுமர தாணியிலே அடித்தார் போல் அது நெஞ்சிலே இருக்கிறது. அதே போல ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தருணத்திலே அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே நாம் அகப்பட்டு இருக்கக்கூடும். அத்தகைய சூழ்நிலையை நாம் அனுபவித்து இருக்கக்கூடும். ஆயினும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை அழாதீர் என்று சொல்கிறார். சமீபத்திலே செய்தி ஒன்றை பார்த்தேன். அதிலே ஒரு குரங்கு இறந்து போன தன் குட்டியை 3 நாட்கள் ஆகியும் தூக்கி சென்று கொண்டிருக்கிறது. செல்கின்ற இடமெல்லாம் தூர எறிய மனமில்லாமல் தூக்கி கொண்டிருக்கிறது என்பதை அந்த செய்தி ஒளிபரப்பியது. குரங்குக்கே இத்தகைய பாசம், இறந்தவர்களை விட்டுவிடக்கூடாது என்று இருக்கிற வேளையிலே அவர்களோடு வாழ்ந்து இத்தனை ஆண்டுகள் மகிழ்ந்திருந்த, ஒருங்கிணைந்திருந்த, ஒன்றித்திருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இறப்பு என்பதும் இழப்பு என்பதும் எத்தனை எத்தனை வேதனைகளை தரும் என்பதை நினைத்து பாருங்கள். அழுகை நம் வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக இருந்திருக்கிறது. அழுகை நம் வாழ்க்கையினுடைய எல்லாமாக கூட இருந்திருக்கிறது. ஆயினும் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அழாதீர்.
என் நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டீங்களா எல்லாரும்? அதில் ஆண்டவர் மிக அழகாக அந்த நயின் ஊரை சேர்ந்த கைம்பெண்ணுடைய மகன் இறந்த நிகழ்வை நமக்கு அது சொல்கிறது. நயின் அப்படின்னா கிரேக்க மொழியில என்ன பொருள் அப்படின்னா அழகு, மகிழ்ச்சி, அருமையானது, சிறப்பானது அப்படின்னு பெயர். நயின் அப்படின்னா கிரேக்க மொழியில் என்ன பெயர்? அழகானது, அருமையானது, சிறப்பானது, மகத்துவமானது அப்படின்னு பெயர். அந்த பெயருக்கேத்த மாதிரி அது இருக்கணுமா வேண்டாமா? அங்கு ஒரு அழுகை, அங்கு ஒரு ஒப்பாரி, அழகு என்று பெயர் கொண்டிருந்த நயின் அவமானம், அழுகை, துக்கம், துயரம் என்பதிலே அது மூழ்கி இருந்தது. இதுதான் சூழ்நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நாகும் என்ற ஊரிலே இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம். அங்கு இருந்து நயின் என்ற பகுதிக்கு வர வேண்டும் என்றால் 48 கிலோமீட்டர் தொலைவு நடந்து வர வேண்டும். இன்று நல்ல சாலை வசதி இருக்கிறது, எனவே 10 மணி நேரத்தில் நடந்து வந்து விடலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அன்று சரியான சாலை வசதி இல்லாத காரணத்தினாலும் கப்பர்நாகூமிலிருந்து 700 மீட்டர் உயராக இருந்த காரணத்தினால் அது ஒரு சின்ன குன்று என்று சொல்லலாம். 1 முதல் 2 நாட்கள் பயணப்பட வேண்டியிருக்கும். அத்தகைய ஒரு சூழலில் 48 கிலோமீட்டர் தொலைவாக இதோ ஒரு பெண், எங்கோ ஒருவர் என்னை தேடுகிறார், அழுது கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவர் நான் அங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்க கூடும். அல்லது ஒரு பெண்ணுடைய அழுகை ஆண்டவர் இயேசுவை அங்கு வர வைத்திருக்க வேண்டும். இதுதான் சூழ்நிலை. ஆண்டவர் இயேசு அங்கு இருந்தார். துன்ப துயர வேளையிலே அழுகை இருந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதை விவிலியம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் இயேசு பெரும் திரளான மக்களோடு நயின் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு தலைமையிலே ஒரு கூட்டம் செல்கிறது. அதை காட்சியாக அதை பாருங்க. நான் சொல்லுவதை அப்படியே காட்சியாக நினைத்து பாருங்கள். ஒருபுறம் இயேசு கூட பெரும் திரளான மக்கள் செல்கிறார்கள். அந்த பக்கம் ஒரு விதவை தாய் தனக்கு இருந்த ஒரே மகனை இழந்து சோகத்திலே பெரும் திரளான மக்களோடு அந்த கிராமத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். புதைப்பதற்காக வெளியே வருகிறார்கள், அடக்கம் செய்வதற்காக வெளியே வருகிறார்கள். 2 நிகழ்வு. இயேசுவுக்கு உடனடியாக ஒரு ஞாபகம் வந்திருக்கணும். நாமும் ஒரு தாயை கொண்டிருக்கிறோம். அவர் பேர் என்ன? மரியா. நான் இறந்திருந்தால் அந்த தாய் எத்தனை வேதனை அடைவார் என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே இயல்பாகவே அவர் மீது பரிவு கொண்டு, விவிலியம் சொல்கிறது, அவர் மீது பரிவு கொண்டு பாடையின் அருகில் சென்று பாடையை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு கூட்டம் இயேசுவோடு பயணித்த ஒரு கூட்டம், அங்கு ஒரு கூட்டம் பாடையோடு பயணித்த கூட்டம், அதுவும் பெரும் திரளான கூட்டமாக இருந்தது. ஏன் எனில் மக்கள் இயல்பாகவே தன் கணவனை இழந்த பெண், யூதத்திலே கணவனை இழந்து ஒரு பெண் இருந்தார் என்றால் கடவுளுடைய சாபத்திற்கு ஆளானவள் என்று அறியப்பட்டாள். கடவுளை இழந்திருந்திருந்தால் அந்த பெண் வாழ தகுதியற்றவள் என்று அறியப்பட்டிருந்தாள். அவள் எங்கெல்லாம் கதிர்கள் அறுக்கப்படுகிறதோ அங்கு சென்று மிச்ச மீதியை பார்த்து அதை சேகரித்து தனது வயிற்றிற்கு உணவாக கொள்ள வேண்டும் என்பது யூதர்களுடைய ஒரு திண்ணமான எண்ணமாக இருந்தது, நடைமுறையாக இருந்தது. எனவேதான் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், எல்லாரும் கணவனை இழந்து விட்டாள், உற்றார் உறவினரை இழந்து விட்டாள், கடவுளுடைய பழிக்கு ஆளானாள், இப்பொழுது தனக்காக இருந்த ஒரு மகனையே இழந்து விட்டாள் என்ற அந்த பாவம் பரிதாபத்திலே பெரும் திரளாக அங்கு கூடியிருக்க கூடும். 2 கூட்டம், 2 வேறான ஒரு கூட்டம், வாழ்வு தரக்கூடிய ஒரு கூட்டம், இறந்து துக்கத்தில் இருந்த ஒரு கூட்டம்.
அங்கு ஆண்டவர் இயேசு பாருங்கள் அந்த கூட்டத்தை துன்பத்தில் பங்கெடுக்க செய்கிறார், துயரத்தில் பங்கெடுக்க செய்கிறார். இதோ நான் ஒருவன் மட்டுமல்ல, இதோ அந்த திருச்சபையும் உங்களோடு இருக்கிறது என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக இரண்டு பெருந்திரளும் ஒரே பெருந்திரளாக மாறி ஒரு ஆறுதல் தருகின்ற ஆரோக்கியமான ஒரு இயக்கமாக அங்கு உருவாகிறது என்பதை ஆண்டவர் நமக்கு எண்பித்திருக்கிறார். நாமும் அத்தகைய திருச்சபையாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் இங்கு வலியுறுத்துவதாக நான் பார்க்கிறேன். அன்பானவர்களே, இங்கு பாருங்கள், ஆண்டவர் இயேசு அந்த பாடையை தொடுகிறார். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையிலே அதிகாரம் இருந்தது. அவர் கடவுளிடம் மன்றாடவில்லை, ஆண்டவரே இவரை உயிர்த்தெழச் செய்யும் என்று மன்றாடவில்லை. பழைய ஏற்பாட்டிலே 1 அரசர்கள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எலியா இறைவாக்கினர் ஆண்டவரை மன்றாடி சாரிபாத்து ஊரை சேர்ந்த கைம்பெண்ணுடைய மகனுக்கு உயிர் தருகிறார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை மன்றாடி. 2 அரசர்கள் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இறைவாக்கினர் எலிசா அவர்கள் சூனேம் நாட்டை சார்ந்த அந்த விதவையுடைய கைம்பெண்ணுடைய மகன் இறந்த வேளையிலே கடவுளை மன்றாடி அவருக்கு உயிர் தந்தார், மகனுக்கு உயிர் தந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் அதிகாரத்தோடு, இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன், என்ன சொன்னாரு? எழுந்திடு. இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு. இளைஞன் எழுந்து உட்கார்ந்தான் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இளைஞன் எழுந்து உட்கார்ந்தான். அந்த பெண்ணை பார்த்து அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்ட உடனே, இதோ நான் உனக்கு சொல்கிறேன், இளைஞனை எழுந்திடு என்று சொன்ன உடனே அந்த இளைஞன் எழுந்து உட்கார்ந்தான் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். எப்படி ஊரை விட்டு வெளியே சென்ற அந்த கூட்டம், அந்த மக்கள் திரள் மகிழ்ச்சியிலே எங்களுள்ளே இத்தகைய ஒரு பெரிய இறைவாக்கினரை நாங்கள் கண்டதில்லையே என்று சொன்னது. ஏன் அப்படி சொன்னது? எலியாவை அவர்களுக்கு தெரியும், அவர் கடவுளை வேண்டி இறந்து போன அந்த மகனுக்கு உயிர் தந்தார். எலிசாவை தெரியும், அவர் கடவுளை மன்றாடி இறந்து போன இந்த மகனுக்கு உயிரை தந்தார். ஆனால் இந்த இறைவாக்கினரோ அதிகாரத்தோடு சொல்லி எழுந்திடு என்று சொன்னார். இளைஞன் எழுந்தான். யாயிர் மகளிடம் சிறுமியே எழுந்திடு என்று சொன்னார். சிறுமி எழுந்து உட்கார்ந்தார். லாசரை பார்த்து லாசரே வெளியே வா என்றார். லாசர் வெளியே வந்தார். எல்லாம் அதிகாரத்தோடு. அத்தகைய வல்லமையான கடவுள் நம் கடவுள் இயேசு. அத்தகைய வல்லமையான கடவுள், அதிகாரத்தோடு கூடிய கடவுள் நம் கடவுள் இயேசு. அவர் நம் அருகில் இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், அழாதீர். எல்லா இறைவாக்கினர் விட பெரிய இறைவாக்கினர் தானே. அவர் நம் அருகில் இருந்து சொல்கிறார், சகோதரியே சகோதரரே நான் உனக்கு சொல்கிறேன், அழாதீர். அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டா இல்லையா? அவருடைய வார்த்தையில் உண்மை உண்டா இல்லையா? அவருடைய வார்த்தை வலிமை உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? அத்தகைய வார்த்தையை ஆண்டவர் இதோ உங்களுக்காக தருகிறார். சகோதரியே சகோதரரே அழாதீர். திருப்பாடல்கள் 126. கண்ணீரோடு விதைத்தவர்கள், கண்ணீரோடு விதைத்தவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கண்ணீரோடு விதைத்தவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்தார்கள். எந்த இடத்துல இந்த அருள் அடையாளம் நடக்குது? எந்த இடத்துல இந்த புதுமை நடக்குது? அதனுடைய பேர் என்ன? எந்த இடத்துல நடக்குது? இயேசு செய்த இந்த புதுமை எந்த இடத்துல நடக்குது? எந்த இடத்துல நடக்குது? இயேசு இந்த இளைஞனை உயிர்த்தெழ செய்த அந்த இடம் நயின். நயினுக்கு பேர் என்ன? அர்த்தம் என்ன? துக்கம், துயரம். அப்படியா? இல்லை, சந்தோஷம், மகிழ்ச்சி, அழகு. ஆனால் அது எப்படி மாறி போயிருந்துச்சு? துக்கம், துயரம்,
அது துன்பம், அழுகை. ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய உடனிருப்பினாலும் பிரசன்னத்தினாலும் அது தனது அடையாளத்தை, பேரின் பொருளை மீண்டுமாக பெற்றுக்கொண்டது. நயின் அழகானது, பிரைஸ் தி லார்ட். நயின் மகிழ்ச்சியானது, பிரைஸ் தி லார்ட். நயின் அழகானது, மகிழ்ச்சியானது, அமைதியானது. இயேசுனுடைய உடனிருப்பால் அது மகிழ்ந்திருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்று அதே வார்த்தையை நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, அழாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இதோ அந்த கல்வாரி மலையிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நயின் நகரத்திலே இளைஞனே எழுந்திரு என்று சொன்ன அந்த இயேசு இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எதிரே ஏராளமான மக்கள் நின்று கண்ணீர் மல்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று அழாதே என்று சொன்ன அதே இயேசு இன்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏராளமான மக்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் பசியாக இருந்த பொழுது எங்களை பந்தியில உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தீங்க. பசிக்குது ஆண்டவரே. எழுந்து நடக்க முடியல, எங்களுக்கு கால்களை கொடுத்தீங்க. ஏன் இறந்து போனவர்களுக்கு கூட மீண்டும் உயிரை கொடுத்தீங்க. ஆண்டவரே, இனிமே நாங்கள் யாரிடம் போவோம்? நாங்கள் யாரிடம் போவோம்? நயின் என்றால் அழகு, நயின் என்றால் அற்புதம். ஆண்டவரே, இதோ இந்த கல்வாரி மலையில ஏதாவது அதிசயம் நடக்காதா? ஏதாவது அற்புதம் கிடைக்காதா? ஏராளமான மக்கள் கதறி கத்தி அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களை, அழுது கொண்டே இருக்கிறார்கள். சுமை சுமந்து இருக்கின்ற என்னுடைய செல்ல பிள்ளைகளே, எல்லோரும் ஆறுங்கள் அப்படின்னு சொன்னீங்களே இயேசுவே, அந்த சிலுவையை உங்களால சுமக்க முடியாம சுமந்து வந்தீங்களாமே. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்க கூடவே இருப்பேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, நீங்களும் எங்களை விட்டுட்டு செத்து போறீங்களே. மக்கள் அழுகிறார்கள், அழுகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கெல்லாம் அழுகிற பொழுது நீங்க தான் எங்களை பார்த்து அழாதீங்கன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே எங்களை அழ வைக்கிறீங்களே ஆண்டவரே, எங்களை விட்டுட்டு போறீங்களே ஆண்டவரே என்று என்கிற ஒரு காட்சி அங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கல்வாரி மலை அழுகையால் அழுகையால் கண்ணீரால் நனைந்து கொண்டே இருக்கிறது. இயேசு யோசித்து பார்க்கிறார். என்னுடைய மக்கள் இப்படி கதறி அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. அழாதே அப்படின்னு என்னால சொல்ல முடியல. நான் என்ன செய்வேன்? கத்தி சொல்றதுக்கு கூட என்னால முடியல. அன்பார்ந்தவர்களே, இந்த மக்களை இப்படியே விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு முடிவெடுக்கிறார், ஒரு முடிவெடுக்கிறார். என்னுடைய சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மக்களை பார்த்துக்கங்கன்னு விட்டுட்டு போலாமா? ஐயோ வேணாம், ஓடி போயிருவாங்க, காட்டி கொடுத்துருவாங்க, யாருன்னு தெரியலன்னு சொல்லி மறுதலிச்சிருவாங்க. இதோ என்னுடைய தாய், என்னுடைய தாய் இந்த உலகமே தன்னை எதிர்த்தாலும் தன்னை ஏமாற்றினாலும் தனக்கு இருந்த ஒரே ஆறுதல் தன் கணவனே இறந்து போனாலும் கூட என்ன சூப்பரா பார்த்துக்கிட்டவங்க. இந்த தாயை விட நான் அன்பு செய்த இந்த மக்களுக்கு எதை கொடுத்து விட்டு போக முடியும்? அன்பார்ந்தவர்களே, அந்த கல்வாரி மலையில இயேசு கொடுத்து விட்டு போன ஒரு மிகப்பெரிய சொத்து இந்த மரியாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த கல்வாரி மலையில் உருவான இந்த சதை, இந்த இரத்தம், இந்த நற்கருணை இங்கே இருக்கிறார். இங்கே அழுது கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னுடைய மகனே அழாதீர்கள்,
என்னுடைய மகளே அழாதீர்கள், இதோ என்னுடைய தாயை, என் அம்மாவை நான் உங்களுக்காக கொடுத்துட்டு போறேன், இதோ உன் தாய். அன்பார்ந்தவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு திருத்தலங்களிலும், ஒவ்வொரு ஆலயங்களிலும் இந்த தாய் உங்களுக்காக எனக்காக நின்று கொண்டு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். நீங்களும் நானும் அழக்கூடாது என்பதற்காக, நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் மகனிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஆம் பிரியமானவர்களே, அத்தகைய தாயை நாம் கரம் பிடித்துக் கொள்வோம். அம்மா, உங்களுடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு அருட்தந்தையும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இந்த பீடத்தில் நின்று உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ மாதா தொலைக்காட்சி என்கிற இந்த அற்புதமான குடும்பமும் எங்கெங்கெல்லாம் மக்கள் கேட்கிறார்களோ, இந்த அன்னையிடம் ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆமன் பார்ந்தவர்களே, இத்தகைய ஒரு மனநிலையில இதோ கல்வாரி நாயகன் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இந்த மரியாள் இந்த ஆலயத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறாள் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய புலம்பலை, நம்முடைய உடல் உள்ள நோய்களை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களை, எழுந்து நின்று நம்முடைய கண்களை மூடி நம்முடைய சகோதரோடு கூட இணைந்து இந்த அற்புதமான பாடலை எல்லோரும் இணைந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ ஒரு தாய் கத்திக்கொண்டே வருகிறாள். தன்னுடைய மகனை இழந்த நிலையில் அழுது கொண்டே வருகிறாள். எனக்கு எதுவுமே இல்லையா? இந்த அழகான நகரம் எனக்கு அழுகையை தந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே வருகிறாள். அன்பார்ந்தவர்களே, இதோ இயேசு வந்தவுடன் அந்த வாழ்க்கை மாறியது. அந்த தாயினுடைய விண்ணப்பத்தை இயேசு புரிந்து கொண்டவுடன் அவளது நிலை மாறியது. கேட்போம். விண்ணப்பத்தை கேட்பவர், நமக்கு ஆறுதலை அன்பை பொழிகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு கேட்போம், நம்பிக்கையோடு கேட்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே, கண்ணீரை காண்பவரே, ஐயா, சுகம் தருபவரே, இயேசுவே, ஸ்தோத்திரம் ஏசையா. இயேசுவே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, ஏராளமான எதிர்பார்ப்பாடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களால முடியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இதோ மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில இனிமே நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. வாழ்க்கையில கடைசி ஓரத்தில் இருக்க ஐயா. என்னுடைய வாழ்க்கை மாறாதா? ஆண்டவரே, நான் ஜெயிக்க மாட்டேனா என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற ஐயா. உங்களால முடியும் ஐயா, உங்களால மாற்ற முடியும் ஐயா. அந்த நகர பெண்மணி தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைச்சாங்க ஐயா. நீர் வந்த பொழுது,
நீர் தொட்ட பொழுது அவரது வாழ்க்கை மாறி போச்சு. ஆமென். ஆண்டவரே, உங்களால முடியும் ஐயா. ஆமென். என்னையும் தொடுங்க ஐயா. ஆமென். என்னுடைய வாழ்க்கையையும் தொடுங்க ஐயா. ஆமென். நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியையும் சகோதரனையும் தொடும் ஆண்டவரே. ஆமென். அந்த பாடையை தொட்டது போல ஆண்டவரே எங்களை தொடுங்கப்பா. ஆமென். எங்களை வழி நடத்துங்கப்பா. தொடும் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்கப்பா. இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்கப்பா. உம்மால் கூடும் இயேசுவே, எல்லாம் கூடும். இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அழாதன்னு சொல்லுங்கப்பா. ஐயா, ஒரு வார்த்தை சுகமாகுன்னு சொன்னால் சொல்லுங்கப்பா. போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இயேசுவே, சுகம் தருபவரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, அந்த கைம்பெண் கதறி அழுகிற பொழுது நீங்க மனமுருகுனீங்கப்பா. அந்த நேரத்துல உங்க அம்மாலாம் கூட ஞாபகம் வந்திருப்பாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த சகோதரி, அந்த சகோதரிய போல, அந்த தாய போல கண்ணீர் விடுறாங்களே, நீங்க மனமுருக மாட்டீங்களா? இயேசுவே, இந்த தாய்க்காக, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக நீங்க மனமுருக மாட்டீங்களாப்பா? இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, மனமுருகுங்கப்பா. உங்களோட கையை நீட்டுங்கப்பா. அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில, இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. மனமுருகுங்கப்பா. இயேசுவே, 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 இயேசுவே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, இயேசுவே, மனதுருகி நன்றி ஆண்டவரே. கரம் நீட்டி இயேசுவே, அதிசயம் செய்பவரே, இயேசுவே, இன்றும் அதிசயம் செய்பவரே, இன்றும் அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே, கண்ணீரை காண்பவரே, பாருங்கப்பா. சுகம் தருபவரே, இயேசுவே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, உமக்கு மட்டும் சித்தம் இருந்தா, என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே. இதோ என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில நான் தேரவே மாட்டேன், நான் உருப்படவே மாட்டேன்னு பல நேரத்துல என் கூட இருக்கிறவங்களே சொல்றாங்கப்பா. பயமா இருக்குது ஆண்டவரே, எங்க தோத்துருவோமோன்னு வெட்கமா இருக்குது ஆண்டவரே. நிமிர்ந்து நடக்க முடியல ஆண்டவரே. நான் தலையை கீழே போட்டுக்கிட்டே போறேன் ஆண்டவரே. என்னுடைய கடனாளிகள், எனக்கு கடன் கொடுத்தவங்க என்ன பயமுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய வீடு இல்ல ஆண்டவரே, ஒரு சிறிய வீடு கூட கட்ட முடியாம இதோ இந்த சகோதரர்கள் சகோதரிகள் வேதனைப்படுறாங்கப்பா. ஆண்டவரே, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்ல, தங்களுடைய வாழ்க்கையில நல்ல சுகம் இல்ல, ஏன் ஒரு நல்ல உடுப்பு இல்ல, போராடுகிறார்கள் அப்பா. தெய்வமே, கையை நீட்டுங்கப்பா. இந்த சகோதரிகள் பக்கம் உங்களுடைய கருணையை காட்டுங்கப்பா. சித்தம் உண்டுன்னு சொல்லுங்கப்பா. ஜெயம் உண்டுன்னு சொல்லுங்கப்பா. நம்பிக்கையோடு நாங்க போகணும் ஆண்டவரே. எங்களை தொடுங்கப்பா ஆண்டவரே, எங்க கண்ணீரை மாத்துங்கப்பா. இயேசுவே, எங்க கவலையை போக்குங்கப்பா. போக்குங்கப்பா, போக்குங்கப்பா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே,
சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே, கண்ணீரை காண்பவரே, என் தெய்வமே, சுகம் தருபவரே, நற்கருணை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, ஏராளமான நோயோடு வந்திருக்கிறோம்ப்பா. மருத்துவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. இயேசுவே, இன்னும் கொஞ்ச நாள் என் குழந்தைகளுக்காக நான் வாழ மாட்டேனா? என் மனைவிக்காக வாழ மாட்டேனா? இயேசுவே, என்னுடைய கணவருக்காக, என் குழந்தைகளுக்காக நான் வாழ மாட்டேனா? இயேசுவே, ஆசையா இருக்குதப்பா. எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இயேசுவே, இயேசுவே, என் மேல இறக்கம் வச்சீங்கன்னா, சுத்தமாகுன்னு சொன்னீங்கன்னா நான் சுத்தமாவேன் ஆண்டவரே. ஆமென். நான் குணமாவேன் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, இதோ எசாயா சொல்றாரே, எங்களுடைய பிணிகளை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்து கொண்டீர், ஆமென். தாங்கி கொண்டீர் ஆமென். என்று சொன்னீங்க. ஆமென். ஆமென். இயேசுவே, இதோ இந்த சகோதரிகளுடைய நோய்களை, இந்த சகோதரர்களுடைய நோய்களை சுமந்து கொள்ளும் ஐயா. ஆமென். இயேசுவே, இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். எங்களது நோய்களை எல்லாம் சுமந்து கொள்ளும் ஆண்டவரே. ஆமென். எங்களது சுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே. இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எங்களது நோய்களை சுமப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. இரு கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். கைகளை உயர்த்தி சத்தமாக சத்தமாக கேட்போம். இதோ வாரி வழங்கி அள்ளி தரக்கூடிய தெய்வம், சாகிற நேரத்தில் கூட தன்னுடைய தாயை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தெய்வம் இங்கே இருக்கிறார். பிரியமானவர்களே, நற்கருணையிலே நமக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். நம்மை சுகம் தருவதற்காக, குணம் தருவதற்காக, நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக வந்திருக்கிறார். ஒப்புக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய நோய்களை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பிணிகளை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய கவலைகளை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய கண்ணீரை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, நன்றி ஐயா. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடுமையா உம்முடைய சகோதரர்களை, சகோதரிகளை, உம்முடைய பிள்ளைகளை தொடுமையா. நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி. தொடுமையா, தொடுமையா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசு தொடுகிறார், உங்களது நோய்களை குணமாக்குகிறார், அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். இதோ உங்களது கவலைகளை, உங்களது கஷ்டங்களை, பிணிகளை நீக்குகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசையா. இயேசுவே, இயேசுவே. பூமி அழைப்போமா? இயேசு அழைப்போமா? இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா. இதோ இந்த சகோதர சகோதரர்களை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அந்த விதவை பெண்ணை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை
நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருந்தவர்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இயேசு சொல்கிறார். அழாதீர்கள், அழாதீர்கள், அழாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, வெறுமனே அழாதீர்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு கடந்து போபவர் அல்ல. அங்கே சுகம் தந்தார், நலம் தந்தார், குணம் தந்தார். ஏன் மீண்டும் உயிரையே தந்தார். Praise the Lord. 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 அந்த தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். முழந்தால் படியிடுவோம், மாண்பியர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த அற்புதமான அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் அவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் இரு கரங்கள் உயர்த்தி நம்மை கைவிடாத இறைவன், அழாதீர்கள் என்று சொன்ன நம்மை அன்பு செய்கிற இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம்.